வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 17ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 653ஆம் ஆண்டில் திருத்தந்தை 1ஆம் மார்ட்டின் கைது செய்யப்பட்டு தேச துரோக குற்றச்சாட்டுடன் கான்ஸ்டாண்டினோபிள் கொண்டு செல்லப்பட்டார். 1244ஆம் ஆண்டில் பாரிஸில் பெரும் அளவிலான யூத சமய கையெழுத்துப் படிகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. 1596ஆம் ஆண்டில் டச்சு நாடுகான் பயணி வில்லியம் ஃபாரன்ஸ் ஆர்க்டிக் தீவு கூட்டமான ஸ்பிட்ஸ்பெர்னை கண்டுபிடித்தார். 1631ஆம் ஆண்டில் மும்தாஜ் மஹால் பிள்ளைப்பேற்றின் போது இறந்து போனார். அவரது கணவர் முகலாய பேரரசர் ஷாஜகான் அடுத்த 17 ஆண்டுகளுக்கு மும்தாஜுக்கான நினைவு சின்னமான தாஜ்மஹாலை கட்டுவதில் முனைப்புடன் செயல்பட்டார். 1839ஆம் ஆண்டில் ஹவாய் ராஜ்யத்தில் ரோமன் கத்தோலிக்கர்கள் சுதந்திரமாக சமய வழிபாட்டில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டனர். 1843ஆம் ஆண்டில் நியூசிலாந்தில் மாவோரி பழங்குடியினருக்கும் பிரித்தானிய குடியேறிகளுக்கும் இடையில் போர்கள் இடம்பெற்றன. 1885ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை நியூயார்க் துறைமுகத்தை வந்து சேர்ந்தது. 1900 ஆண்டில் மேற்கு கூட்டுப்படைகளும் ஜப்பானிய படைகளும் இணைந்து சீனாவின் தியான்ஜின் தாக்கு கோட்டைகளை கைப்பற்றின. 1911ஆம் ஆண்டில் செங்கோட்டை வாஞ்சிநாதன் திருநெல்வேலி கலெக்டர் ஆஸ்துரையை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தன்னையும் சுட்டுக்கொண்டு மரணமடைந்தார். 1929ஆம் ஆண்டில் நியூசிலாந்து மர்சிசன் நகரில் 7.8 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 17 பேர் உயிர் இழந்தனர். 1933ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கேன்சஸ் நகரில் கொள்ளைக்காரன் பிராங்க் நாஸ் என்பவனை விடுவிக்கும் பொருட்டு கொள்ளைக்காரர் நடத்திய தாக்குதலில் 4 FBI பணியாளர்களும் பிராங்க் நாஸும் கொல்லப்பட்டனர். 1939ஆம் ஆண்டில் பிரான்சில் கடைசி தடவையாக பகிரங்கமாக கழுத்து துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. யூசன் வீட்மேன் என்பவர் இவ்வாறு கொல்லப்பட்டார். 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது பிரித்தானியாவின் லான்காஸ்ட்ரியா கப்பல் ஜெர்மானிய லுப்ட்வாஃபே படையினரால் சென்ட் நேசர் அருகில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதில் குறைந்தது 3000 பேர் உயிர் இழந்தனர். 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய படையினர் லிபியாவின் கப்பூசோ கோட்டையை தாக்கி இத்தாலிய படையினரிடம் இருந்து கைப்பற்றினர். 1944ஆம் ஆண்டில் ஐஸ்லாந்து டென்மார்க்கிடம் இருந்து விடுதலையை அறிவித்து குடியரசானது. 1948ஆம் ஆண்டில் டக்ளஸ் DC-6 என்ற அமெரிக்க விமானம் பென்சில்வேனியா கார்மெல் குன்றில் மோதியதில் அனைத்து 43 பயணிகளும் கொல்லப்பட்டனர். 1963ஆம் ஆண்டில் தெற்கு வியட்நாமில் பௌத்தர்கள் 2000 பேர் வரை கலகம் செய்தனர். ஒருவர் கொல்லப்பட்டார். 1967ஆம் ஆண்டில் அணுகுண்டு சோதனையில் சீனா தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டை வெற்றிகரமாக பரிசோதித்ததாக அறிவித்தது. 1985ஆம் ஆண்டில் டிஸ்கவரி விண்ணோடத்தில் முதலாவது அரேபிய விண்வெளி வீரர் சுல்தான் பின் சல்மான் பின் அப்துல் அல் சவுதி விண்வெளிக்கு சென்றார். 1991ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்கர்கள் அனைவரும் பிறப்பின் போது இன வாரியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டத்தை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிராகரித்தது.
1992 கூட்டு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ், ருஷ்ய அரசுத் தலைவர் போரிஸ் எல்ஸ்டின் ஆகியோர் கையெழுத்து இட்டனர். 2017 மத்திய போர்த்துக்கல் பகுதியில் காட்டு தீ பரவியதில் 64 பேர் உயிர் இழந்தனர், 204 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூன் 17 நாளானது குவாத்தமாலா நாட்டில் தந்தையர் தினமாகவும், ஐஸ்லாந்து நாட்டில் விடுதலை நாளாகவும், லாத்வியா நாட்டில் ஆக்கிரமிப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.